வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. இந்த வருட இறுதியில் ஏற்படக்கூடிய அந்த செவ்வாய் பெயர்ச்சி வருடத்தின் ஆரம்பத்தில், அதாவது 2026 ஆரம்பத்தில் தான் முடிய போகுது. அதாவது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த தனுர் ராசிக்கு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இதனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள் என்ன மாதிரியா இருப்பாங்க முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப துருதுருப்பா இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முடிவுல அதிகப்படியான ஒரு வெற்றி இலக்கு அப்படின்றது மிக உயரமான ஒரு வெற்றி இலக்கை தான் வச்சிருப்பாங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட இவர்கள் ஒரு சாதாரணமாக வீடு கட்டுறதுக்கு இவர்கள் முனையவே மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களாவா கட்டணும், ஒரு மிகப்பெரிய இடத்துல கட்டணும், அந்த சமுதாயத்துல நம்ம ஒரு பெரிய ஆளா தெரியணும் அப்படின்ற மாதிரியான இவர்களினுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மிக பெருசா தான் இருக்குமே ஒழிய சிறிய அளவு எப்போதுமே பிளான் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் இடமான முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப்லையும் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகப்படியாக இருக்கும். கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தினால நிறைய இழப்புகளை இழந்தவர்களும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். கடந்த 45 நாட்களாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான தேவையில்லாத பிரச்சனைகள்ல இவர்கள் போய் வழிய மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போட போய் இவர்கள் அந்த கடன் தொந்தரவுகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாம் இப்ப நடந்திருக்காது. ஒரு 45 நாட்கள்லயே நம்ம போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதுல போய் நம்ம மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காது. எப்பவோ போட்ட அந்த சில ஒப்பந்தங்கள் இன்றைய காலத்தில் கடந்த 45 நாட்கள்ல அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியாக இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து வெளி உலகத்திலும் வெளி இடத்திலும் தன்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலும் அதிகப்படியான ஒரு அவமானங்களை கடந்த 45 நாட்கள்ல சந்திச்சிருப்பீங்க. இவர்களினுடைய ராசி அதிபதியுமே அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனம் சஞ்சலம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். கடந்த காலத்துல எதையுமே ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிப்பவர்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ 8ஆம் தேதி டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால இவர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தான் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 45 நாட்கள் வரப்போகுது. இந்த செவ்வாயினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அந்த குருவையும் இவர்களினுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவையும் பார்க்கறதுனால அந்த குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டு தன்னுடைய முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு வெற்றிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் பெறப்போறாங்க. செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியையும் பார்க்கிறார். அதனால வேலை நிமித்தமாக நீங்க வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்களையும் உங்களுடைய வேலையில ஒரு நிரந்தர தன்மையையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த 45 நாட்கள். இந்த காலகட்டம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த தொழிலில் அதிகப்படியாக ஒரு நஷ்டங்களையும் தேவையில்லாத கடன்களையும் கடந்த காலத்துல சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 45 நாட்கள்ல அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விற்பனை
விற்பனையின் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தொழிலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மேஷராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டம் 9ஆம் இடமான அந்த தந்தையினுடைய ஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி இருக்கிறதுனால தந்தை தொழிலை இந்த மேஷராசி என்பர்கள் பெறுவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், இந்த மேஷ ராசி என்பர்கள் நீங்க கடன் தொல்லையினால அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய உங்களுடைய பெயர், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையும் போட்டு அந்த வேல் முருகன் துணை அப்படின்ற ஒரு கமெண்ட் பாக்ஸை போடுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கடன் பிரச்சனைகள் இருந்து தீரக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு தீர்மானிக்க போகுது. இந்த மாதிரியாக நீங்க எந்த அளவுக்கு முருகனை பிரார்த்தனை பண்றீங்க, அதாவது இந்த 45 நாள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால நீங்க சம்ஹார முருகனை பிரார்த்தனை பண்ணணும். எந்த அளவுக்கு சம்ஹார முருகனை பிரார்த்தனை பண்றீங்களோ இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு நீங்க இருக்கக்கூடிய சிக்கல்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், நீண்ட காலமாக விவாகரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மேஷ ராசி அன்பர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே கீழே நீங்க வேல்முருகன் துணை அப்படின்றத போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியும் இந்த குருமங்கள யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அமைய போகுது அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர், அதாவது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த திருமண வரன்கள் அமையறதுல உங்களுக்கு பிடித்தமான ஒரு வரனோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச்சான ஒரு வரனோ அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை தான் இந்த செவ்வாய் பயிற்சி முக்கியமாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த காலகட்டம் 45 நாட்கள் இருக்க போகுது. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் மாறுபடும். ஏன்னா திசாபுத்தி பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்றதை விட இந்த கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் திசாபுத்தியினுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை பெறும். அதனால அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.